அழகர் மலைக்கு மேலே போனப்போ எனக்கு இவ்வளோ மெமரீஸ் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மேலே இருக்கிற ராக்காயம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலை ரோட்டில பைக்கில போறேன். அங்கே போனதுமே முதல்ல வெல்கம் பண்ணுறது குரங்குகள் தான். ஆல்சோ மரங்கள்ல நிறைய வவ்வால்கள் தொங்கிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நின்னு ரசிக்காம இருக்க முடியல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ராக்காயம்மன் பற்றி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அழகர் மலையை காக்கிற தெய்வமா அந்த அம்மன் இருக்காங்கன்னும். இங்க இருக்கிற தீர்த்தம் வந்து ரொம்ப புனிதமானதுன்னு சொல்றாங்க. மலையில அந்த அமைதியும், இயற்கையோட அழகும் சேர்ந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. மலையிலிருந்து இயற்கையா வர அந்த நீர்ல குளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இங்க வரவங்க எல்லாருமே புனித தீர்த்தத்துல குளிச்சுட்டு தான் சாமிய கும்பிடுறாங்க. அங்க குளிக்கும்போது அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்த டயர்ட்னஸ் எல்லாம் மாறி ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருச்சு. இந்த பிளேஸ்ல ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. வானரங்களோட சேட்டை எல்லாத்துக்கும் மேல வழியில ஔவையார் முருகன் சுட்ட பழம் கதையில சொல்லப்படுற அந்த மரத்தையும் பார்த்தோம். ரொம்ப பக்கத்திலேயே 3 பைசன்கள் வந்து ரோட்ல நடந்து போறத பார்த்தோம். அந்த கம்பீரமான நடையும், குரங்களோட சேட்டையும் பார்த்து ரசிச்சுட்டே வீடு திரும்பிட்டோம்.